துஷாலா மற்றும் குந்தியின் வரலாறு. ஹஸ்தினாபுரி நகரம் மாளிகைகளால் அழகு பெற்றிருந்தது. அந்த அரண்மனை வாசலில் குந்தி தனது புதிதாக பிறந்த மகள் துஷாலாவை அருகில் பிடித்து மகிழ்ச்சியுடன் பார்த்தார். துஷாலா பிறந்தது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. சிறிய துஷாலா அரண்மனை தோட்டத்தில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். பாண்டவர்களும் கௌரவர்களும் அவளை சுற்றி கொண்டாடினர். அவள் இளமையிலேயே அனைவரின் செல்லமாக வளர்ந்தாள். ஒரு நாள் குந்தி துஷாலாவை அருகில் அழைத்து வாழ்க்கையின் தர்மங்கள் குறித்து சொல்லத் தொடங்கினார். பெண்கள் ஒரு குடும்பத்தின் பின்புலமாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிவும் அமைதியும் கொண்டிருக்க வேண்டும் என்று குந்தி மகளிடம் பாடம் கற்றுக் கொடுத்தார். தாயின் வார்த்தைகளை துஷாலா ஆவலுடன் கேட்டாள். குந்தி அவளை அணைத்து பிடித்து அரசவையில் பெண்கள் தங்களின் அதிகாரத்தை கொண்டு எப்படி சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று விளக்கினார். நாட்கள் சென்றபின் துஷாலாவின் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் தொடங்கின. சிந்து தேச அரசர் ஜெயத்ரதனுடன் அவளின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளில் துஷாலா அணிந்திருக்கும் மணமகள் அலங்காரம் குந்தியின் கண்களில் மகிழ்ச்சி கலந்த கண்ணீர் கொணர்ந்தது. குந்தி மகளுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கு அனுப்பி வைத்தார். துஷாலா சிந்துவுக்கு சென்ற பிறகு குந்தி தனது மகளை மிகவும் நினைவு கூர்ந்தார். அரண்மனை நிறைந்திருந்தாலும் மகளின் எல்லாமே அவருக்கு ஏக்கமாக இருந்தது. மகளின் குழந்தை பருவத்தை நினைவுபடுத்திக் கொண்ட குந்தி ஒரு நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியில் மூழ்கினார். இந்த வரலாறு தாய் மகளின் பாசத்தையும் அரச குடும்பத்தில் உள்ள பெண்களின் சக்தியையும் பிரதிபலிக்கிறது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.